எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் ஆரம்பத்துல விளக்கேத்தி வச்சுட்டு தான் ஆரம்பிக்கணும். நித்தியமே நமக்கு கோவில்கள்லயும் வீடுலயும் நல்ல காரியங்கள் நிறைய நடக்கணும், நல்ல மங்களங்கள் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கேத்த வேண்டும். இந்த விளக்க நல்லெண்ணெய் ஊத்தி ஏத்தலாம், அல்லது நெய், பசு நெய்யை ஊத்தி ஏத்தலாம். பெண்மணிகள், வீட்டு பெண்மணிகள் விளக்கை ஏற்றுவது சிறப்பு. விளக்கு கட்டாயம் சூரியன் உதிக்கும் சமயமும் சூரியன் அஸ்தமிக்கும் சமயமும் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். வீட்டினுடைய வாசல்ல விளக்கெரியணும், அதே மாதிரி பூஜை அறையில் விளக்கெரியணும். இந்த சூரிய உதய காலத்திலையும் அஸ்தமன காலத்திலையும் வீட்டு வாசல்லையும் விளக்கேற்றணும், வீட்டு உள்ள பூஜை அறையிலையும் விளக்கேற்றணும். சில பேர் சாயங்காலத்துல மட்டும் வீட்டு வாசல்ல விளக்கேத்துறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. அப்படி இல்லை, சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடியே விளக்கேற்றிடணும் வீட்டு வாசல்ல. அதே மாதிரி சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு சிறிது நேரத்துக்கு முன்னாடியே விளக்கேற்றணும். அந்த சமயத்துல விளக்கு எரிஞ்சு இருக்கணும். ஏத்திய விளக்கு காத்தால ஏத்திருக்கோம் அப்படின்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே ஏத்தியாச்சு அப்படின்னா அது எரிஞ்சுட்டே இருக்கலாம். அது மேல மேல எண்ணெயை ஊத்தி அதை அபிவிருத்தி பண்ணலாம். இல்ல அத ஒரு கட்டத்துல அந்த எரிஞ்சு முடிய போறதுன்னா அதை மழையும் ஏத்தலாம். சூரியன் உதிக்கிற காலத்திலயும் அஸ்தமிக்க காலத்திலயும் கட்டாயம் விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கணும். பூஜை பண்ற சமயத்துல விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது போரும், பூஜை அறைய சாத்த போறோம் அப்படின்னா அந்த விளக்க மலையேற்றிடலாம். ஆனா இந்த விளக்க மலையேத்துறது ஆண்கள் தான் செய்ய வேண்டும், பெண்கள் விளக்க மலையேற்றக்கூடாது. புஷ்பத்தை எடுத்துட்டு பால்ல தோச்சு அந்த விளக்குல வைக்கிறது, வச்சா அதை மலையேறி விடும். இப்படி விளக்க மலையேற்றலாம். வெறும் கையால விளக்க அணைக்கிறது, ஊதி அணைக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு கௌரவம் கொடுத்து அப்படி புஷ்பத்தால விளக்க மலையேற்ற வேண்டும். விளக்கு ஏற்றப்பட்டு, அதாவது திரிய போட்டு விளக்கு ஏற்றி அந்த விளக்கு அணைந்த பிற்பாடு மறுபடியும் அடுத்த வேலை மறுநாளோ அல்லது அன்றைய தினமே சாயங்காலத்திலேயோ மறுபடியும் விளக்கு ஏத்துறச்ச அதே திரியில இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தியோ நெய்யை ஊத்தியோ விளக்கேற்றக்கூடாது. ஒரு தடவை அந்த விளக்கை ஏற்றி விளக்கை எரைஞ்சு முடிஞ்சுடுத்து அப்படின்னா அந்த திரிய விலக்கி விட வேண்டும். அடுத்த முறை, அதாவது சாயங்காலம் திரும்பி விளக்கேற்ற ஆரம்பிக்கும் போது பழைய திரிய விலக்கி விட்டு புது திரி போட்டுதான் விளக்கேற்றணும். இப்ப ஒரே திரிய வச்சுட்டு 4 நாளைக்கு விளக்கேத்துறான், இது தப்பு. ஒருவேளை உபயோகப்படுத்திய திரிய மற்ற வேலை உபயோகப்படுத்தக்கூடாது, அதோட புது திரி போடணும்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இப்படி விளக்கேற்றி பகவானுடைய அனுகிரகத்தை அடைய வேண்டும்.